தருமபுரி கலெக்டர் அலுவலகம் முன்பு கட்டிட பொறியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி கலெக்டர் அலுவலகம் முன்பு கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொறியாளர்கள் சங்க முன்னாள் தலைவர் கருணாகரன் தலைமை தாங்கினார். சங்க தலைவர் மூர்த்தி, செயலாளர் சக்திகுமார், நிர்வாகிகள் கருணாகரன், தென்னரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் வேடியப்பன், அண்ணாதுரை, இக்பால், முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உயர்த்தப்பட்ட கட்டிட பொருட்களான எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லிக்கற்கள் ஆகியவற்றின் விலையை உடனே குறைக்க வேண்டும். பொதுமக்கள், பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் பெருமளவில் பாதிக்கும் இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிரஷர் உரிமையாளர்களின் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும். நியாயமான விலையில் எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லிக்கற்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஃபேவர் பிளாக் சங்கம், எலக்ட்ரிஷியன் சங்கம், அனைத்து கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்தபடி பங்கேற்றனர். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கோஷங்கள் எழுப்பினர். ரத்து செய், ரத்து செய், தமிழக அரசே, கல்குவாரிகளின் அநியாய விலை உயர்வை ரத்து செய். அடிக்காதே, அடிக்காதே, வேலை வாய்ப்பு இழக்கும் கட்டுமான தொழில்களின் வயிற்றில் அடிக்காதே. கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து. கனிமவளத்துறை அமைச்சகமே, அநியாய விலை உயர்வை கட்டுப்படுத்து. தமிழக அரசே, தமிழக அரசே, கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து. ஜல்லி மணல் விலை உயர்வை கட்டுப்படுத்து. கட்டிட பொறியாளர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டுமான தொழில் சார்பாக இன்றைய ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மற்றும் இந்த கல்குவாரி, ஜல்லி, கிரஷர் மணல் மற்றும் சிமெண்ட் கம்பி ஆகிய பொருட்களின் கடுமையான விலை உயர்வை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் இந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்த விலை உயர்வை கண்டித்து தமிழக அரசு செவிசாய்த்து இந்த பொருட்களின் மீது உள்ள கடுமையான விலை உயர்வை கட்டுப்படுத்தி எங்களுக்கு ஆதரவு வழங்கிட வேண்டுகிறோம். மீண்டும் இந்த விலை உயர்வை கண்டுகொள்ளாமல் அரசு செவிசாய்க்காமல் இருந்தால் நாங்கள் மீண்டும் இன்னும் அதிகமான திரட்டி நாங்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவோம் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். கிட்டத்தட்ட எங்களது சங்கங்கள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 92 சங்கங்கள் சேர்ந்து இன்றைய தினம் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு எல்லா மாவட்ட தலைநகரிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அரசாங்கமானது கூர்ந்து கவனித்து இந்த கடுமையான விலை போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அறிவுறுத்துகிறோம். இது கிட்டத்தட்ட இன்றைய தருமபுரியில் மட்டும் பார்த்தீங்கன்னாங்களே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னாங்களா இந்த கட்டுமானத் துறையில், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் நாங்கள் ஈடுபட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை உருவனால் நாங்கள் அதல பாதாளத்திற்கு தள்ளி கொண்டு போயுள்ளது எங்களுடைய தொழில். வேலையை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மேலும் இந்த நெடுஞ்சாலைத்துறை பணித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபராக இருக்காங்க. ஏன்னா இந்த ஜல்லி மணல் இல்லாமல் அவங்களை எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. பல கோடிக்கணக்கில் வேலை எடுத்து பல வேலைப்பணியிலிருந்து நஷ்டத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு இதை முழுமையான கவனித்து ஒரு கட்டுமானத்திற்கென்று ஒரு தனி அமைச்சகமும் ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து இதை கவனிக்குமாறு எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.